அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக துதிக்கிறோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் எங்களுடைய எல்லா காரியத்திலையும் எங்களுக்கு ஆண்டவரே போதித்து நடத்துகிற தேவனுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 10வது அதிகாரம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். முந்தின பகுதியில மேவிபோஷேத்தோட தாவீது ராஜா, நீ என் கூட ஆசனம் பண்ணு, என் கூட சித்தமும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை தியானிச்சோம். அதுக்கப்புறம் அம்மோன் புத்திரரின் ராஜா, அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு எதிரானவங்க, புறஜாதியினர். அது ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். இப்ப புதுசா வந்த ராஜா ஆனூன். அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி, அம்மோனியரோட ராஜாவான நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல நானும் அவனோட மகனுக்கு தயை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல, ஏன்னா தகப்பன் மரித்து போயிட்டான். அதனால இவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீது நல்ல எண்ணத்தோட அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்த போது, தாவீது அனுப்பி அந்த ஊழியக்காரங்க அந்த தேசத்துக்கு வராங்க. அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்கிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதற்காய் உமக்கு தோன்றுகிறதா? இப்ப அங்க இருக்க ஆபீசர்ஸ் பிரபுக்கள் ராஜாட்ட கேக்குறாங்க, தாவீது ஆள் அனுப்பி ஆறுதல் சொல்ல அனுப்பியிருக்கான், அவன் உம்முடைய தகப்பனை கனம் பண்றதுக்கா அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவா ஆறுதல் சொல்றதுக்கு அனுப்பல, பட்டணத்தை ஆராய்ந்து பார்த்து உளவு பார்த்து பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஆள் அனுப்பியிருக்கான். தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். இப்ப ராஜாட்ட பிரபுக்கள் இப்படி சொல்றாங்க, தவறா சொல்றாங்க. உண்மையிலே ஆறுதல் சொல்றதுக்கு தான் அனுப்புனா, ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ராஜாட்ட தவறுதலா சொல்றாங்க. அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். ஒரு பக்கம் தாடிய எடுத்துட்டான், ட்ரெஸ்ல ஒரு பகுதிய கத்தரிச்சு போட்டுட்டான். இப்படி அனுப்பப்பட்ட தாவீதினால அனுப்பப்பட்ட ஊழியர்களை அவமானப்படுத்தினார். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, தாவீதுக்கு அறிவிச்ச உடனே அந்த போனவங்க வெட்கப்பட்டு போயிருக்காங்க அப்படின்றத அறிந்து அவங்களுக்கு ஆட்களை எதிராக அனுப்பி, உங்கள் தாடி வளரு மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். உங்க அந்த தாடி வளர்ற வரைக்கும் அங்கேயே தங்கிருங்க எரிகோல, அதுக்கப்புறம் எருசலேமுக்கு வரலாம்
அப்படின்னு ராஜா சொல்லிட்டான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது, இவங்க இப்படி செஞ்ச உடனே தாவீது உடனே ஆக்ஷன் எடுக்கல, நிதானமா செயல்படுறத இங்க பாக்குறோம் தாவீது. ஆனா இதுக்கிடையில அம்மோன் புத்திரர் நம்மள தாவீது அருவருக்கிறான், ஏன்னா இவங்கதான் தப்பு பண்ணியிருக்காங்க. அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு நம்ம அருவருப்பாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பெத்ரேகேம் தேசத்து சீரியரிலும் சோபாவிலும் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்கோப்பில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, தாவீது யுத்தத்துக்கு வந்துருவான் அப்படின்றத அவங்களா யோசிச்சு சீரியர்கிட்ட உதவி கேட்குறாங்க. 2 தேசத்துல இருக்கிற சீரியர்கள்ட்ட ஆள் அனுப்பி கூலி பேசி கூலிப்படைய ஏற்படுத்துறாங்க. 20,000 காலாட்கள், அடுத்து இன்னொரு தேசத்துல 10,000 காலாட்கள், அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியில இருந்து 12,000. இவங்க எல்லாரையும் வர வச்சு அது கூலிப்படைய ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த அம்மோன் புத்திரர் சீரியரோடு சேர்ந்து யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதை தாவீது கேள்விப்பட்ட போது, இப்ப தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது, அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க. யோவாப்பையும் பராக்கிரமசாலியான சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். இப்ப தாவீதோட படைக்கு தலைவன் யோவாப், அவனையும் இராணுவத்தையும் அனுப்பிட்டான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். வாசல்ல, அந்த பட்டணத்தோட வாசல்ல யுத்தத்துக்கு அம்மோன் புத்திரர் நிக்கிறாங்க. ஆனாலும் சோபாவிலும் ரேகோப்பிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலிருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாய் இருந்தார்கள். வெளி இடத்துல சீரியர்கள் எல்லாம் இருந்தாங்க. அம்மோன் புத்திரர் தனியா இருக்கிறாங்க, சீரியர் எல்லாம் தனியா இருக்காங்க. யோவாப்போ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி, இப்ப இஸ்ரவேல் படைய 2 பிரிச்சுட்டான். ஒரு பங்க சீரியருக்கு எதிராக நிப்பாட்டிட்டான். மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து, ஒரு படைக்கு யோவாப் முன்னின்று நடத்துறான், இன்னொரு படைக்கு தன்னுடைய சகோதரனாகிய அபிசாய தலைவனா நியமிக்கிறான். சீரியர் கை மிஞ்சினதாய் இருந்தால் சீரியருக்கு முன்னாடி நிக்கிறது யோவாப், அம்மோன் புத்திரருக்கு முன்னாடி நிக்கிறது அபிசாய். இப்ப சீரியர் கை மிஞ்சி போயிருச்சு அப்படின்னா நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த அபிசாய் உதவி செய்யணும் யோவாப்புக்கு. அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதாய் இருந்தால், அல்லது நீ முன்னாடி நிக்கிற அம்மோன் புத்திரர் கை மிஞ்சி போனா நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியப்படுத்துறான். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், தைரியமா போராடுவோம். நல்ல என்கரேஜ் பண்றான். ஒரு படை தலைவனா இருக்கிற யோவாப் தன்னுடைய படை வீரர்களுக்கு நல்ல தைரியம் கொடுக்கறான். நம்ம ஜனங்களுக்காகவும் நம்ம பட்டணம் காக்கப்படணுன்றதுக்காக தைரியமா செயல்படணும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆனா யுத்தத்துல வெற்றி தர்றதா கர்த்தர் தான். எவ்வளவுதான் யுத்தம் பண்ணினாலும்
ஜெயம் கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும். அவருடைய சித்தத்தின்படி அவரோட பார்வைக்கு எது நலமானதோ அதை செய்வாராக அப்படின்னு யோவாப் சொல்றான். யோவாப்பும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர்கள் தோல்விய சந்திச்சாங்க. யோவாப் ஜெயிக்கிறான். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது, இந்த அம்மோன் புத்திரர் தான் கூலி பொருத்தி அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க தோத்து போனதை பார்த்த உடனே அவர்களும் அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள் புகுந்தார்கள். அம்மோன் புத்திரரும் தோல்வியை சந்திக்கிறாங்க, அபிசாய் ஜெயிக்கிறான். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தார். இப்ப அம்மோன் புத்திரர் பின்னாடி போகாம இவன் சீரியரை ஜெயிச்ச உடனே எருசலேமுக்கு திரும்பிட்டான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமித்து கூடினார்கள். இப்ப சீரியர் எல்லாம் ஒன்னா கூடுறாங்க, நம்ம தோல்வியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீரியர் எல்லாம் ஒன்னா கொடுக்கிறாங்க. ஆதோரேசர் நதிக்கு அப்பால் இருக்கிற சீரியரையும் அழைத்து அனுப்பினான். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு பகுதியில இருக்கிற சீரியரையும் தங்களோடு யுத்தத்துக்கு அழைத்து அனுப்புகிறாங்க. அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதா ரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். இந்த ஆதாரேசர் ராஜாவோட படைத்தலைவன் சோபாக், அவனுக்கு பின்னாடி சென்றாங்க. இந்த சீரியர் எல்லாம் அவனுக்கு பின்னாடி சென்றாங்க. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலரை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். ஏலாம்ல தான் அவங்க எல்லாம் கூடியிருந்தாங்க, அதனால அங்க போறான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்கிறாங்க சீரியர். அவனோடு யுத்தம் பண்ணுகிற போது, யுத்தம் நடக்கும்போது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். யாரு ஜெயிச்சதுன்னா இஸ்ரவேலர் ஜெயிச்சுட்டாங்க, சீரியர் தோல்வியை சந்திச்சாங்க. தாவீது சீரியரில் 700 ரத வீரர்களையும் 40,000 குதிரை வீரர்களையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாக்கையும் சாகும்படி வெட்டி போட்டான். இப்ப தாவீது 700 ரத வீரர்கள் 40,000 குதிரை வீரர்கள் எல்லாம் கொன்று போட்டு அந்த படைத்தலைவனாகிய சோபாக்கை சாகும்படி வெட்டி போட்டான். நடத்திட்டு வந்த தலைவனையே கொன்னுட்டாங்க. அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்டு, ஆதாரேசர் அப்படின்றவரு தலைமையின் கீழே இருந்த அத்தனை சீரியரோட படைகளும் தோல்விய சந்திச்சாங்க. இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி, தோல்வி அடைஞ்ச உடனே சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அவங்களுக்கு கீழே அடிமைகளா இருந்தாங்க. அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயந்தார்கள். இது நடந்ததுக்கு அப்புறம் சீரியர் அம்மோன் புத்திரருக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா தோல்வியை சந்திச்சிருவோன்ற பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனால அதுக்கப்புறம் அம்மோன் புத்திரருக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தாவீது அம்மோன் புத்திரருடைய ராஜாவாகிய ஆனூனுக்கு அவங்க அப்பா இறந்ததுனால ஆறுதல் செலுத்துறதுக்கு தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புனான். ஆனா அங்க இருக்கிற பிரபுக்கள் ராஜாட்ட சொன்னாங்க, இல்ல ஆறுதல் சொல்றதுக்காக அனுப்பல, இவங்க தேசத்தை சுத்தி பாக்குறதுக்கும் உளவு பாக்குறதுக்கும் இந்த தேசத்தை கவிழ்த்து போறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா தாவீதோட ஊழியக்காரங்களுக்குல
ஒரு பக்கம் தாடிய எடுத்துட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுல பாதிய கத்தரிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். உடனே தாவீது அவங்கள எரிகோல இருந்துட்டு தாடி முளைச்ச பிறகு உங்களை திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். இப்ப அம்மோன் புத்திரர் கண்டுபிடிச்சிட்டாங்க தாவீதுக்கு நம்ம அருவருப்பானவர்கள்னு சொன்ன உடனே 3 பகுதியில இருந்து சீரியர்களை தங்களுக்கு உதவி செய்யும்படியா கூப்பிட்டாங்க. தாவீது யோவாப்பையும் இராணுவத்தினரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டான். இத கேள்விப்பட்ட உடனே யோவாப் ஞானமா செயல்படுறான். 2 பகுதியா படைய பிரிச்சு சீரியருக்கு எதிரா யோவாப் போனா, அம்மோன் புத்திரருக்கு எதிரா தன்னுடைய தம்பியான அபிசாய அனுப்புனா. இப்ப நான் சீரியர் பலம் கொண்டாங்கன்னா நீ எனக்கு உதவி செய்யணும், அம்மோன் புத்திரர் பலம் கொண்டாங்கன்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன், தைரியமா இருங்க, ஜனங்களுக்காகவும் பட்டணத்துக்காகவும் தைரியமா யுத்தம் பண்ணுங்க, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போனாங்க. யோவாப் சீரியரை முறியடிச்சான். அதை கேள்விப்பட்டு இங்க அம்மோன் புத்திரனும் அபிசாயிட்ட தோல்வியை சந்திச்சாங்க. இந்த தோல்வி அடைந்த சீரியர் எல்லாம் ஒருமித்து கூடி அடுத்து இன்னொரு பகுதியில இருந்த சீரியர்களையும் உதவிக்கு கூப்பிடுறாங்க. இத கேள்விப்பட்ட தாவீது இஸ்ரவேலர் எல்லாத்தையும் கூட்டி யுத்தத்துக்கு போனா. சீரியர் முழுவதுமா தோல்வியை சந்திச்சாங்க. தாவீது அவங்கள 700 ரத வீரர்கள், 40,000 குதிரை வீரர்கள், படைத்தலைவன் எல்லாத்தையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் இஸ்ரவேலரோட சீரியர்கள் சமாதானம் பண்ணி கொண்டாங்க தோல்வியை சந்திச்ச பிறகு. அதுக்கப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்கிறதுக்கு சீரியர் ரொம்ப பயந்தாங்க. இஸ்ரவேலரை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தவறாய் புரிந்து கொண்டு யுத்தத்திற்கு அழிவை சந்தித்த ஆண்டவரே அம்மோன் புத்திரரை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே தவறா புரிந்து கொள்ளாம எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஞானத்தை தந்து எல்லாவற்றையும் சரியாய் புரிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீரே ஜெயம் தருகிற தேவன் என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். அதற்காக துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்படுகிற எல்லா போராட்டங்களிலும் நீர் எங்களுக்கு துணையா இருந்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்மை சார்ந்து வாழக்கூடிய அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.